அறிக்கை புரட்சிகரமாக இருப்பதால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் ராகுல் காந்தி விமர்சனம். தேர்தல் பத்திர முறைகேடுகள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அமைப்புகள் ஊழலுக்கு துணை போயிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மீது மோசடி வழக்கு. படத்தின் லாபத்தில் பங்கு தருவதாக கோரி 7 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை. ஒப்புகை சீட்டு வழக்கில் 5 கேள்விகளை எழுப்பியது உச்சநீதிமன்றம். தேர்தல் ஆணைய அதிகாரி பிற்பகல் 2 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. சந்தேஷ் காலி வழக்கில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி ஷேக் ஷாஜகானின் காவல் மேலும் 16 நாட்கள் நீட்டிப்பு. சிறை வேனில் இருந்தபடி உறவினர்களிடம் பேசிய போது அழுத ஷாஜகான். அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மனு தாக்கல். பிப்ரவரி 26ஆம் தேதியுடன் இறுதி வாதங்கள் முடிவடைந்த நிலையில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவில்லை என்றும் மனுவில் தகவல். ஊழலுக்கு எதிரான பிரதமர் மோடியின் நடவடிக்கை தேர்தலுக்கு பிறகு தீவிரமாகும் என நட்டா பேச்சு. நிலக்கரி, அலைக்கற்றை, நீர்மூழ்கி உள்ளிட்ட பல ஊழல்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததாக மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் பேச்சு. பிரேசிலில் நில உரிமைகளை பறிக்கும் சட்ட மசோதாவுக்கு பழங்குடியினர் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தை நோக்கி பழங்குடியின மக்கள் 2வது நாளாக பேரணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.